நமஸ்காரம். இன்னியோட ப்ராவர்ப், சரியாய் பேசுகிறோமா என்பதை விட சரியானவர்களிடம் பேசுகிறோமா என்பது தான் முக்கியம். ரொம்ப அருமைங்க. கரெக்டு தானே? நம்ம நினச்சின்னு இருப்போம், நம்ம ரொம்ப கரெக்டாக பேசுகிறோம், பாயிண்ட்டாக பேசுகிறோம் அப்படிலாம் நினச்சிட்டு இருப்போம். பட் போக வேண்டிய இடம் அது ரைட்டாக தப்பாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ரைட்டாக பேசியிருக்கலாம், கரெக்டாக பாயிண்ட்டாக ரொம்ப அர்த்தமாக அப்படியே ரொம்ப ஆழமாக நல்லா பேசியிருக்கலாம். பட் இஃப் இட் இஸ் நாட் கான் டு அ கரெக்ட் பர்சன் ஆர் கரெக்ட், அந்த கரெக்டான ஆப்டான ஆள்கிட்ட போய் பேசலை, அந்த விஷயம் நீங்கள் பேசலை அப்படின்னா, நீங்கள் பாயிண்ட்டாக பேசி கரெக்டாக பேசி அர்த்தமாக பேசி நோ யூஸ். இது இப்போது நம்ம இன்னொருத்தட்ட பேசுகிறவா நமக்கு சரியான ஆளா இல்லையா எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது? ஸோ இதுக்கு தான் அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி இந்த கடவுள் கொடுத்த அழகான பிளாட்ஃபார்ம். ஏன்னா நம்ம எல்லார்ட்டையும் ரொம்ப ஓப்பனாக பேசணுங்கிற அவசியம் இல்லைங்க. அது நிறைய பேர் தப்பு பண்ணுறான். தப்பு மேலே தப்பு என்னன்னு கேட்டேன்னா, ஐடென்டிஃபிகேஷன். ரைட்டான ஆள்கிட்ட ரைட்டான இன்ஃபர்மேஷன் போகணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதுவானா இருக்கட்டும், ஒரு குட்டி விஷயமா இருக்கட்டும், இல்லை பெரிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கட்டும், கரெக்டான பர்சன் கரெக்டான விஷயம் போய் சேரணும். அது நீங்கள் போய் பேசலை அப்படின்னா நோ யூஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆஃபீஸில் நிறைய பேர் என்ன நினைப்பா, நம்ம பாஸுக்கிட்ட தான் நம்ம கரெக்டாக பேசணும், அப்போது அங்கே பேசினா தான் நமக்கு வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அது ஒரு விதத்தில் ரைட். ஏன்னா த கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் த போஸ்ட். ஏன்னா அவர் தான் இந்த நமக்கு சம்பளம் கொடுக்குறார், நம்ம குடும்பத்தை வாழ வைக்கிறார். ஸோ அதுக்கு உண்டான மரியாதையை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறோம். ஆனால் நம்மளோட கூட இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸை கூட ப்ராப்பராக பேசணும். அந்த சபார்டினேட்டில் யார் கரெக்டான பர்சன், அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஹையர் அஃபீஷியல் மட்டும்தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஹையர் அஃபீஷியல் தான் நம்ம மரியாதையாக பேசினா, இவாளாம் யார், இவாளாம் நம்ம சபார்டினேட்ஸு, இவாக்கிட்டலாம் நம்ம பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது தப்பு. நம்ம நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, ஹையர் அஃபீஷியல் மட்டும் நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு சபார்டினேட்ஸை நம்ம நம்ம கூட ஒர்க்கர்ஸை கூட நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை. அந்த ரெஸ்பெக்ட் பண்ணுறதுலேயும் எப்படின்னா, ஆப்ட் பர்சன், அண்டர்லைன் த வேர்ட் ஆப்ட், கரெக்டான ஆள்கிட்ட போய் நம்ம பேசினோன்னா எஸ், அப்போது அந்த மெசேஜாக இருக்கட்டும், நம்மளோட ஐடியாஸாக இருக்கட்டும், இட் வில் ரீச். கண்டிப்பாக இட் வில் ரீச்சுங்க. ஸோ நாட் ஓன்லி இன் ஆஃபீஸ், இப்போ ஸ்கூல்லையுமே நீங்கள் எடுத்துட்டா கூட நீங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான் நம்ம வச்சுட்டுருப்போம். யூ வில் ஹாவ் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். நமக்குன்னு ஒரு கேங் இருக்கும். அதெல்லாம் நம்ம எல்லாருமே எவ்ரிபடி அதெல்லாம் ட்ராவல் ஆகிருப்போம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் யூ ஹாவ் டு சூஸ் அ ஆப்ட் பர்சன். அந்த பர்சன்கிட்ட தான் நம்ம கரெக்டான மெசேஜ் எதுவானாலும் ஒப்பிக்கணும். ரொம்ப ரொம்ப கன்சர்னாக இருக்கணும். நாட் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட எல்லாருமே கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே குட், நோன்னு யாரையுமே நம்ம சொல்லக்கூடாது. எல்லாருமே குட். பட் நமக்கு செலக்டிவாக ஒரு 4 பேர் இருப்பாள். அந்த செலக்டிவான 4 பேரை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். இந்த செலக்டிவாக சில பேர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கலாம். அதில் என்ன ஆகும்னு கேட்டேன்னா, அவள் என்ன பண்ணுவான், நம்மளோட வீக்னஸை புரிஞ்சுட்டு தே வில் மிஸ்யூஸ். தேர் ஆர் கேட்டகரிஸ். நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். நம்ம இவா தான்ப்பா எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பேன். ஒரு 4 பேரோ 2 பேரோ ஏதோ செலக்ட் பண்ணியிருப்பேன். அவகிட்ட நீங்கள் எல்லாம் ஒப்பிப்பேன். இது பண்ணாலும் எங்கள் அம்மா அப்படி பண்ணால், அது பண்ணால், இது பண்ணால், அங்கே விளாட்னேன், இது பண்ணேன், படித்தேன், கிடிச்சேன், எவ்ரி திங் யூ வில் ஷேர் எவ்ரி திங். அதில் தப்பு கிடையாது. ஆனால் அது ரைட்டான பர்சனா அப்படிங்கிறத யூ ஹாவ் டு ஜட்ஜ். பட் இது நான் இப்போ சொல்கிறது பார்த்தேன்னா, ஸ்கூல் சில்ட்ரனில் இட் இஸ் டூ பிக். ஏன்னா இது ரொம்ப தெரியாது. ஆனால் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கரெக்டான பர்சன்கிட்ட நம்ம கரெக்டான விஷயத்த சொல்கிறோமா அப்படிங்கிறது தான் இங்கே வெரி இம்பார்ட்டண்ட். அவள் தான்
அதுக்கு தான் நான் என்னோடய டெர்மினாலஜியில் ஆறாம் பார்த்துங்க. அந்த கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அவள் வந்து தப்பாகவே கைட் பண்ண மாட்டான். கைடு பண்ணாட்டா கூட தே வில் நாட் மிஸ்கைட் யூ. புரியுறதா? அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களை மிஸ்கைட் பண்ணலைனாலே தே ஆர் ஆல் குட் பர்சன்ஸ்னு அர்த்தம். உங்களை சில பேர் என்ன பண்ணுவாங்க, நானாச்சும் உனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன்ப்பா, நான் பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், நீ அங்கே போ இங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அலைய விடுவா. அதுக்கப்புறம் வந்து தென் தே வில் ஹாவ் அ சாரி ஃபிகர், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. பட் நமக்கு மிஸ்கைட் பண்ணாமல் இருக்கிறவாளே தே ஆர் ஆல் குட் பர்சன்ஸ். தே ஆர் ஆல் அவர் ட்ரூ ஆரா பீப்புள். ஸோ அந்த மாதிரி கரெக்டான ஆட்கள்கிட்ட நம்ம கரெக்டான விஷயங்களை நம்ம பேசணும். அதுக்கு இந்த மாதிரி மெடிடேஷன்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அது அழகாக கூட்டிகிட்டு போகும். அந்த அழகான ஆட்கள்கிட்ட கொண்டு போய் அவங்கள மேட்ச் பண்ண விடும். இது ரொம்ப உண்மைங்க. இப்போ சொல்லி கொடுத்தக்கப்புறம் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது எஸ் ஐ ஆம் ரியலைசிங், ஏர்லியர் எனக்கு தெரியாது, எல்லாருமே வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினச்ச மாதிரி தான் நானும் அந்த கேட்டகரியில் இருந்தவ தான். எல்லார்கிட்டையும் எல்லாம் ஒப்பிப்பேன், நீ காத்தால் அப்படியாச்சா எப்படியாச்சு, அதை பண்ணா இவா புண்டி பண்ணா, எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் ஒப்பிப்பேன். ஏன்னா பிகாஸ் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரிபடி இஸ் டூ குட் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு. பட் மை கேல்குலேஷன் இஸ் ராங். எப்போது இந்த கற்றுண்டு இந்த பிளாட்ஃபார்ம் கடவுள் கொடுத்தது அப்படின்னு தெரிஞ்சுண்டு அதை மெதுவாக அழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ணினேன். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணினதுக்கப்புறம் தான் எஸ் ஐ காட் தி ட்ரூ, அதாவது இப்போ தான் நான் ட்ராவல் பண்ணுறது கரெக்டு அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். எஸ் அந்த பிளாட்ஃபார்ம் இஸ் ஹெல்பிங் அஸ் அ லாட். ஸோ நம்ம யாரையுமே கெட்டவா நல்லவா அப்படின்னு சொல்கிறதுக்கு கிடையவே முடியாதுங்க. இட் இஸ் நாட் ரைட் ஆன் அவர் பார்ட். ஸோ மெயினாக நம்ம வந்து என்னென்னு கேட்டோம்னா, நம்ம வந்து சில நேரங்களில் நிறைய நேரங்களில் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பாக போகிறது. நம்ம ரொம்ப அவளை நம்பிட்டு இருப்போம், கடைசியில் அவள் காலை வாரி விட்டுருவாள். ஸோ அந்த மாதிரிலாம் ஆகாமல் நம்ம எப்போதுமே கேர்ஃபுல்லாக முன்னெச்சரிக்கையோடு நம்ம இருக்கணுமானா கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்மை நம்ம கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணியே ஆகணும். மெடிடேஷன், ரேக்கி, முத்ராஸ்லாம் எப்படின்னா ரொம்ப அருமையாக உங்களை கூட்டின்னு போகுங்க. உங்களுக்கு பதில் சொல்லுங்க. உங்கள் விரல்கள் வந்து உங்களுக்கு அழகாக பதில் சொல்லும். ஸோ யூ வில் டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாடி, யூ வில் கெட் ஆன்சர்ஸ் ஃபார் யுவர் கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ கடவுள் ரொம்ப அழகாக நம்மளை வந்து அவ்வளோ அழகாக எக்யூப்டாக அனுப்பிச்சிருக்காருங்க. நம்ம வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணாது நம்ம தப்புங்க. ஸோ ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் ஸ்டார்ட் லவ்விங் யுவர் பாடி, நம்பர் 1. நம்பர் 2, யூஸ் ஆல் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணினேன்னா டெஃபினெட்லி அது உங்களுக்கு ஒரு வெப்பன். நமக்கு இன்னார் நம்ம பேசலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். ஸோ அப்போ இன்னார்கிட்ட நம்ம டிபெண்ட் பண்ணும்போது யூ கேன் ஃபால் அப்பான். அவர்கிட்ட நம்ம ஃபால் பண்ணி நம்ம வி கேன் பி வெரி என்ன சொல்கிறது, நம்ம எல்லாம் தைரியமாக நம்ம பேசலாம். கான்ஃபிடென்ஷியலாக நமக்கு மெசேஜஸ்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய மெசேஜஸ்லாம் அப்படியே கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். அண்ட் டெஃபினெட்லி தே வில் பி ஹெல்ப்ஃபுல். நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு ஹெல்ப்பாக இருப்பாள். இப்போ நிறைய பேர்கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் ஒப்பிக்கிறோம். எல்லாருமா நமக்கு ஹெல்ப்பாக இருக்கா? கிடையாது. ஸோ அது கூட சூஸ் கரெக்டான செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அந்த செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் இஸ் வெரி 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 யூஸ்ஃபுல். அதனால் நீங்கள் கற்றுக்கணுன்னா நான் ஃபோன் பண்ணுங்கோ. ஐ எம் வெரி ஹாப்பி டு டீச் யூ பீப்புள். அண்ட் டெஃபினெட்லி நீங்கள் எல்லாருமே யூ கேன் சேஃப்கார்ட் யுவர் செல்ஃப். அண்ட் நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல் லைஃப். உங்களுக்குன்னு ஒரு 4 பேர் இருக்காளா, அந்த 4 பேர் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். போரும் 40 பேர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. 4 பேர் உங்கள் பின்னாடி, தட் இஸ் உங்களோட, ஹூ கேன் ஹோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆல் த டைம். உங்கள் என்ன சுச்சுவேஷன் ஆனாலும் உங்கள் கையை நான் பிடிச்சிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவ 4 பேர் இருந்தாலும் எதேஷ்டம். யூ கேன் வெரி லாங் பீஸ்ஃபுல் லைஃபை யூ கேன் லீட். டெஃபினட்டாங்க இதில் வந்து சந்தேகமே கிடையாது. அதனால் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ண தான் நமக்கு டெஃபினட்டாக அதை நீங்கள் அப்படியே ஃபில்டர் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு இவ்வளோ கொஞ்சம் பேர் இருக்கா அப்படின்னா அந்த கொஞ்சம் பேர் எந்த கேட்டகரியில் இருக்கா அப்படின்னு ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு என்ன தங்கிறது, ஒரே ஒரு பர்சன் தங்குறாளா, நோ ப்ராப்ளம், பி ஹாப்பி வித் தெம்.
பி வெரி ஹாப்பி. கண்டிப்பாக உங்களோட மெசேஜஸ் எல்லாம் ரொம்ப கண்டிப்பாக உங்களை மிஸ்கைட் பண்ணவே மாட்டாங்க. அந்த ஒரே ஒரு ஆள் இருந்தாலும் போரும். அந்த ஒரு ஆள் கண்டிப்பாக உங்களை மிஸ்கைட் பண்ண மாட்டா. டெஃபினெட்லி தே வில் ஹோல்ட் யுவர் ஹேண்ட் ஆல் த டைம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. அப்புறம் நிறைய பேர் சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணணும்னு பார்ப்பா. அவள் ஹெல்ப் பண்ணுறாளோ இல்லையோ அட்லீஸ்ட் ஷேர் பண்ணுறதுக்காக ஒரு ஆள் உட்காரணும்னு பார்ப்பா. அது கூட நிறைய பேர் இஸ் அப்சென்ட். நோபடி இஸ் தேர் டு லிசன் டு எனிபடிஸ் ஸ்பீச்சு வாட் எவர் இட் இஸ். இல்லை ஒரிஸ் என்ன வேணாலும் நம்ம ஷேர் பண்ணுறது கூட கேட்குறது கூட தே டோன்ட் ஹாவ் பேஷன்ஸ். ஸோ அதனால் தயவு செய்து இந்த பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ண யூ வில் பி வெரி ரிச். அதில் சந்தேகமே இல்லை. அண்ட் காட் ஆல்சோ லைக்ஸ் யூ மோர். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கம்மா. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ், ப்ளீஸ் ட்ரை டு ஷேர் இட் அமாங் யுவர் கான்டாக்ட்ஸ். பாய்.